இவங்க இப்படிதான் அப்படிங்கிறத ஒதுங்கிட்டு போயிட்டே இருக்கணும். நான்லாம் ரொம்ப பட்டுட்டேன் யூடியூப்ல வந்துட்டு. ஹாய் சிஸ்டர், நலமா? சாப்பிட்டாச்சா? சாப்பிட்டேன் லக்ஷ்மி. நீங்க நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? எப்படி இருக்கீங்க? ஓகே சிஸ், நான் இப்போ சேனல் ஸ்டார்ட் பண்ணி இருக்கேன், அதான் கேட்டேன். ஓகே, தேங்க்யூ. குட் ஈவினிங் அக்கா. சாப்பிட்டீங்களா? என்னாச்சு அக்கா, ஏன் ஒரு மாதிரி பேசுறீங்க? பேசுறதுல உண்மையை தான் சொல்ல, நல்லா இருக்கேன்டா. ஓகே ராஜேஸ்வரி அக்கா, உண்மையை தான் சொல்றேன், பேசலாம் இல்லை. மனசு அவ்வளோ வேதனையா இருக்கு. எல்லாரும் ஒரு நிமிஷம், ஒரு நேரத்துல எல்லாரும் ஒண்ணா இருக்காங்க, ஒரு நேரத்துல தூக்கி எறிஞ்சு பேசுறாங்க, மறுபடியும் எல்லாம் ஒண்ணா ஆயிக்கிறாங்க. நம்ம தான் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு நம்ம தான் தூக்கி தூர கிடக்குற குப்பை மாதிரி ஆயிடுறோம். அதை நினைக்கிறேன் நான். ஒரு நேரத்துல ஒரு டீமா 10 15 பேர் இருந்தோம். ஆனா என் வீட்டுக்காரர் எப்போதுமே சொல்லுவாரு, எல்லாட்டையும் லிமிட்டா இரு, பேசாத, ரொம்ப பேசாத, நீ ரொம்ப அளவுக்கு மீறி எல்லாத்தையுமே பேசுறம்பாரு. நான் அதை கேட்டுக்க மாட்டேன். ஆமா, போகும்போது நம்ம இடத்த கொண்டுட்டு போறோம், எல்லாட்டையும் பேசுவோம், நம்ம உண்மையா இருப்போம் அப்படின்னு நினைச்சு எல்லாட்டையும் பேசுவோம். நான் தஞ்சாவூருடா. நானும் தஞ்சாவூரே தான். பிறந்த ஊர் தஞ்சாவூர் தான், இருக்கிறது வந்து திருநெல்வேலியில கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்க, தஞ்சாவூர் தான். அப்படிதான் நான் நினைப்பேன். எல்லாத்துக்கும் ஒவ்வொரு நேரத்துல வந்துட்டு ஏதாவது ஒரு விஷயத்த நான் சொல்லி கொடுப்பேன். அவங்க இப்பெல்லாம் நல்லா தான் இருக்காங்க எல்லாருமே. எல்லாரும் நல்லா இருக்கிறத பத்தி எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. எல்லாருமே நல்லா இருக்கட்டும், நல்லா பேசட்டும், பழகட்டும், அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. ஆனா அந்த பேசுனவங்கள தூக்கி ஒரு நேரம் கஷ்டப்பட்ட நேரம் நம்மலாம் பேசுறோம்ல, நம்மளை தூக்கி ஈஸியா குப்பையில போட்டுறாங்க. அது எப்படின்னு எனக்கு தெரியல. அவங்க என்ன நினைச்சிட்டு இருக்காங்க அப்படின்னா, இவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது, இவளை தூக்கி போட்டது தெரியாது, இவகிட்ட பேசுறோம், அவாய்ட் பண்ணது தெரியாதுன்னு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அப்படி ஒன்றும் வந்து நம்ம முட்டாள் கிடையாதுல்ல. எல்லாமே தெரியும். யார் என்ன பேசுனா, நம்மள எந்த ரேஞ்ச்ல வச்சிருக்காங்க அப்படிங்கிறது தெரியும். இவங்க இவ்வளவுதான் அப்படின்னு அதே இடத்தோட ஸ்டாப் பண்ணிக்கணும். ஒவ்வொரு அனுபவங்கள் ஒவ்வொரு விஷயத்த நம்மளுக்கு கற்றுக் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும். நம்ம தான் திருந்திக்கணும். அதுக்கு தகுந்தாக்குல நம்மளும் மாறிக்கணும். மாறலைன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா நம்ம தான் அவஸ்தைப்படணும் லைஃப்ல. யாரு என்ன பேசினாங்க அக்கா? யாரு என்ன பேசினாங்கள்? கவலைப்படாதீங்க. நல்ல மனசுக்கு எல்லாம் அது கிடையவே கிடையாது. என்ன வந்தாலும் ஏத்துக்கோங்க. கண்டிப்பா அது கிடையவே கிடையாது. உங்க நல்ல மனசுக்கு நல்லா இருப்பீங்க அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்க முடியாது. நல்ல மனசு வச்சுலாம் ஒண்ணுமே பண்ண முடியாது இந்த உலகத்துல, இப்போ உள்ள காலகட்டத்துல. ஓகேடா, நானும் சேனல் ஸ்டார்ட் பண்ணி இருக்கேன். 3 மந்த் ஆகுது சிஸ்டர். அப்படியா லட்சுமி? அக்காவா சிஸ்டரான்னு தெரியல. சிஸ்டர்னே கூப்பிட்டுருவோம். சரி, ரன் பண்ணுங்க. நான் முதல்ல ஒரு சேனல் வச்சிருந்தேன். அதில் 2000 சப்ஸ்கிரைபர் இருந்துச்சு. அது சில பாம்புகள் பாம்புகள் இருந்துச்சு. அதில் சிஸ் பாம்புகள் செய்து விட்டேன். உங்கள் வீடியோ பார்த்து மறுபடியும் புது சேனல் ஓபன் பண்ணி இருக்கேன். அப்படியா? ஓகே, உங்களின் ஒருவன். ரொம்ப நன்றி நன்றி. பாண்டி ஹாய் சொல்லியிருக்காங்க. ஹாய். நல்ல மனசுக்கெல்லாம் இந்த காலத்துல இடமே கிடையாது. பர்சனல் லைஃப்லயும் சரி, எதுலையுமே சரி, நல்ல மனசுலாம் கிடையாது. சும்மா யார்ட்டையும் பேசினா தொண்டைக்கு மேல பேசணுமா, அப்படியே போயிட்டே இருக்கிறாங்க எல்லாம். கடவுளுக்கு தெரியும் யாருக்கு எந்த நேரம் எதை பண்ணணும், எதை எடுக்கணும் அப்படிங்கிறது கடவுளுக்கு நல்லாவே தெரியும். உண்மைதான் அக்கா. அதனால எனக்கு என்ன கொடுக்கணும், என்ன எடுக்கணும்னு கடவுளுக்கு கண்டிப்பா தெரியும். நம்ம மனசார யார்ட்டையும் பொய்யாவும் பழகலை, ப்ராடு விட்டுட்டு பழகலை, உங்கள்கிட்ட ஒன்று சொல்லிட்டு அவங்கள்ட்ட ஒன்று சொல்லிட்டு பேசலை பழகலை. நான் கரெக்டாக இருந்தேன். எல்லாட்டையும் பேசினவங்க அத்தனை பேர்கிட்டையுமே நான் உண்மையாக தான் இருந்தேன். ஆனால் வந்து ரொம்ப மனசு வேதனைப்படுற மாதிரி எல்லாரும் வச்சுட்டாங்க. யூடியூப்பில் வந்துட்டு ரொம்ப வேதனைப்படுற மாதிரி வச்சுட்டாங்க. கஷ்டம்